அனைவருக்கும் வணக்கம். ராஜேஸ்வரி, உதவி பேராசிரியர், தமிழ் துறை, ஜே கலையறிவியல் கல்லூரி, சிவபுரம், புதுக்கோட்டை. ஐந்திலக்கணம். தமிழ் இலக்கணத்தில் ஐந்திலக்கணம் இலக்கணத்தின் 5 பெரும் பிரிவுகளையும் ஒருங்கே குறிக்கப்பெறும் சொல்லாகும். தொல்காப்பியர் காலத்தில் இயற்றமிழ் 3 பெரும் பிரிவுகளாக இருந்தது. தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த முதல் இலக்கண நூலாகும். இதன் ஆசிரியர் தொல்காப்பியர். எல்லாவற்றிற்குமான இலக்கணங்களை கூறும் நூலாகும். மற்ற எல்லா நூல்களிலும் இல்லாத ஒரு சிறப்பு நம் தொல்காப்பியத்திற்கும் தமிழ் மொழிக்கும் உண்டு. அது எதுவெனில், நாம் பொருளுக்கான இலக்கணங்களை வகுத்ததில் முதலிடம் பிடிக்கிறது. தமிழில் எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம் என்று முதல் 3 பெரும் பிரிவுகள் மட்டுமே இருந்தன. தமிழின் இலக்கியத்தின் பெரும் வளர்ச்சியினால் பொருளதிகாரத்தில் அடங்கும் விஷயங்களும் பெருகலாயின. இறையனார் அகப்பொருள் எழுந்த காலத்தில் பொருளிலக்கணத்தில் அடங்கியிருந்த யாப்பிலக்கணம் தனிப்பிரிவானது. பின்னர் அணியிலக்கணமும் தனிப்பிரிவாக வளரத் தொடங்கியது. யாப்பிலக்கணத்துக்கும் அணியிலக்கணத்துக்கும் தனித்தனியே நூல்களும் கூட எழலாயின. ஆரம்ப காலகட்டத்தில் 3 பெரும்பிரிவுகளாகவே இருந்தது. பின்னர் இறையனார் அகப்பொருளுக்கு பிறகு பொருள் இலக்கணத்தில் யாப்பிலக்கணமும் அணியிலக்கணமும் தனிப்பிரிவாகி 5 இலக்கணமாக உருப்பெற்றது. அடுத்து எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணியிலக்கணம். எழுத்துக்களுக்கெல்லாம் இலக்கணம் கூறுவது 1, சொற்களுக்கெல்லாம் இலக்கணம் கூறுவது 2, பொருள்களுக்கெல்லாம் இலக்கணம் கூறுவது 3, யாப்பினது இலக்கணம் கூறுவது 4, அணியினது இலக்கணம் கூறுவது 5. அணி என்றால் அழகு என்று பொருள் தரும். 5 இலக்கணம் பற்றிய தகவல்கள்: எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணியிலக்கணம். அதன் வகைகளும் அதன் விளக்கங்களும் பின்வருமாறு. எழுத்திலக்கணம் 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்து 2 வகைப்படும். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. உயிரெழுத்துக்கள் குற்றெழுத்து, நெட்டெழுத்து என்று 2 வகைப்படும். மெய்யெழுத்து வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. சார்பெழுத்துக்களை 10 வகையாக பிரிக்கின்றனர். 3 வகையாக ஒருவர் பிரிக்கின்றனர். உயிர்மெய், ஆயுதம், உயிரெழுபடை, ஒற்றெழுபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று 10 வகைகளாகவும் பிரிப்பர். சொல்லிலக்கணம். ஓர் எழுத்து தனித்து நின்றோ 2, 3 முதலிய எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தந்தால் அது சொல்லை குறிக்கும் வேறு சொற்கள். மொழி, பதம், கிளவி. பதம் வகைகள்: பகாபதம், பகுபதம். பகாபதம் பகுதி, விகுதி என பிரிக்க இயலாத சொல் பகாபதம். எந்த சொற்களெல்லாம் பிரிக்க முடியலையோ, பிரித்தால் பொருள் தராதோ அது பகாபதம். பகாபதம் 4 வகைகளாக சொல்வர். பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம். பகுபதம் பகுதி, விகுதி என பிரிக்கப்படும் சொல், பிரித்தால் பொருள் தரக்கூடியதுமான சொற்கள் பகுபதம். பகுபதம் வகைகள் 2: பெயர் பகுபதம், வினை பகுபதம் ஆகும். பொருள் இலக்கணம். பொருளுக்கான இலக்கணம் கூறுவது தமிழன் மட்டுமே, தமிழ்மொழி மட்டுமே. அதில் தொல்காப்பியத்திற்கு மிகுந்த பங்கு உண்டு. பொருள் இலக்கண வகைகள் 2: அகப்பொருள், புறப்பொருள். அகப்பொருள் என்பது ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் தம்முள் நுகரும் இன்பம் பற்றி கூறுவது அகப்பொருள். அகப்பொருள் உள்ள துணைகள் 5. இதை அன்பின் 5இணை என்றும் கூறுவர். அகப்பொருள் என்பது மற்றவருக்கு, அதாவது உள்ளம் சம்பந்தப்பட்ட செய்திகள், பிறருக்கு எளிதில் சொல்லி விளக்க முடியாத செய்திகளை அகப்பொருள் என்று கூறுவோம். இதில் கைக்கிளை, பெருந்திணை சேர்த்து 7 எனவும் கூறுவர். அகத்திணை கூறிய பொருட்கள் 3: முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். யாப்பினது இலக்கணம் கூறும் நூல் யாப்பிலக்கண நூல். யாப்பின் உறுப்புகள் மொத்தம் 6: எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இதில் எழுத்து பற்றிய தகவல்களை உங்களுக்கு தெரிந்ததுதான். அணி இலக்கணம். அணி என்பதன் பொருள் அழகு என்பதாகும். அணிகள் வகைகள் 2: சொல்லணி, பொருளணி. சொல்லணி வருபவை ஸ்லேடை, மடக்கு, யமகம், திரிபு.
பொருள் அணியில் வருபவை உவமை உருவகம் அணிகள் பின்வருமாறு. இல் பொருள் உவமை அணி இல்லாத ஒன்றை அதனோடு தொடர்புபடுத்தி ஆசிரியரோ புலவரோ கூறுவது. ஏகதேச உருவக அணி ஒன்றை உருவகப்படுத்தி அதற்கு ஏற்றவாறு கூறுவது ஏகதேச உருவக அணி. பிறிது மொழிதல் அணி புலவர் தாம் கூற வந்த செய்தியை பிறிது ஒன்றுடன் தொடர்புபடுத்தி கூறுவது. வேற்றுமை அணி என்பது வேற்றுமைப்படுத்தி கூறுவது. வஞ்ச புகழ்ச்சி அணி ஒன்றை புகழ்வது போல் பழிப்பது. இரட்டுற மொழிதல் அணி இரண்டு பொருள்படும்படி சொல்வது. சொற்பொருள் பின்வருநிலை அணி வந்த சொற்களை திரும்ப அதே பொருளில் வருவது. தற்குறிப்பேற்ற அணி புலவர் தான் கூற விரும்பியதை தனது கற்பனைக்கு ஏற்றமாறி தன் குறிப்பு அறிந்து சொல்வது தற்குறிப்பேற்ற அணி. நிரல் நிறை அணி நிரல் நிறையாக வரிசைப்படுத்தி கூறுவது தான் இது நிரல் நிறை அணி. அணி இலக்கணம் அணி என்றால் அழகு இவையே பின்வரும் அணி இலக்கணம் ஆகும். ஆக இன்றைய தலைப்பு 5 இலக்கணம். 5 இலக்கணத்தின் வகைகள், அந்த இலக்கணத்தினுடைய எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகியவற்றினுடைய வகைகளும் விளக்கங்களும் இதில் கூறப்பெற்றுள்ளன. நன்றி, வணக்கம்.